வெல்கம்ஸ் டு கவிஸ் vlog. இது நம்ம மாசாணியம்மன் போகிற மினி vlog போட்டிருந்தோம் இல்லைங்க, அதோட லாங் வீடியோ தான். நாங்கள் காலையில் எழுந்திரிச்சதையுமே கிளம்பியாச்சு. அப்படி இப்படின்னு பிறப்பிறகு 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சிங்க. நாங்கள் கிளம்புற வரைக்கும் மழை இல்லை. நாங்கள் கிளம்புனதையும் நல்ல மழை. எப்படிடா போயிட்டு ரெண்டையும் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்த போகிறோன்னு நினச்சிட்டு போனோம். பாதி வழியில் போனதையுமே மழை இல்லை. இந்த ரோடை பற்றி சொல்லியே ஆகணுங்க. இவ்வளோ ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு இந்த ரோடு வர்த்து. இதுவும் நீங்கள் லேசாக சாரல் இருக்கப்போ இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மன அமைதியாக இருக்கும். நம்மளை வந்து மரமே ஆர்ச்சி போட்டு வரவேற்கிற மாதிரி இருக்கும். இந்த ரோட்டில் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பயுமே நாங்கள் காரில் போனோம்னா ஜோஜி, அதாவது தொட்டில் எடுத்துகிட்டு போயிடுவோம். சாரீ கட்டி அவனை தொட்டிலில் போட்டுருவோம். அவனுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாங்கள் கோயிலில் போய் பார்க்கிங் போனதையுமே பார்க்கிங்க்கு அப்போசிட்டில் இந்த விளையாடுறத பார்த்துட்டாருங்க. நான் கோயிலுக்கு இது விளையாடிட்டு தான் வருவேன்னு ஒரே இடம். சரின்னு சொல்லிவிட்டு விளையாடுறதுக்கு விட்டாச்சு. இதுக்கு ப்ரைஸ் என்ன சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு விளையாட்டுக்கு 30 ரூபா, இல்லை 4 பேக்காக எடுத்துக்கிட்டோம்னா 100 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு விளையாடுறதுக்கு விட்டாச்சு. இவர் ஒரு இதில் கூட ஒரு 10 நிமிஷம் விளையாட விடல. ஒரு விளையாட்டுக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவர் 2 நிமிஷம்தான், அதுக்கப்புறம் விளையாட மாட்டேன்ட்டார். சின்னவர் உட்கார வைக்கிறப்போ ரொம்ப அழுகாச்சு, பயந்துட்டு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நல்லா விளையாடிட்டு நம்ம தூக்குனா வர மாட்டேன்ட்டாருங்க. அப்புறம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஆறில் கால் கழுவிட்டு போகலான்னு சொன்னாங்க. வந்தோம். ஆனால் நிறைய பேர் குளிச்சுட்டு போனாங்கங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன் நம்ம இங்கே வந்து குளிச்சுட்டு போகணும், கால் கழுவிட்டு போகணும் அப்படின்னு. நாங்கள் கால் மட்டும் கழுவிட்டு தாங்க போனோம். இந்த தடவை தண்ணி நல்ல ஸ்பீடாக வந்துச்சுங்க. மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் நல்லா ஆழமாக இருக்கும் போல். எல்லோரும் அந்த சைடு போய் தான் குளித்தாங்க. தண்ணியும் நல்லா ஃபோர்ஸாக வந்துச்சு. நாங்கள் போன டைம் வந்தப்போ அவ்வளோவா தண்ணி இல்லை. இந்த டைம் வந்து கொஞ்சம் தண்ணி நிறையாவே இருந்ததுங்க. இந்த பின்னாடி தெரிகிற கோயிலில் சாமி கும்பிட்டு, அங்கே துர்க்கை அம்மன் அப்புறம் பெருமாள் எல்லா சாமியும் இருந்தாங்க. அங்கே போய் கும்பிட்டு அப்புறம் தான் மாசாணியம்மன் கோயிலுக்கு போனோம். குகன் ஒரே அடம், நான் குளித்தே தீரணும், என்னை ஆற்றுல இறக்கி விடுங்க, சட்டையை கழட்டி விடுங்க, நான் குளிக்கணும்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க. நான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன், தண்ணி ரொம்ப ஸ்பீடாக போகுது தங்க, எப்படி குளிப்ப அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இல்லைம்மா நான் நீச்சல் அடிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் எங்கே கற்றுக்குறான்னு தெரியல. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 தீபம் மட்டும் வாங்கி பற்ற வச்சுட்டு உள்ளே போயிட்டோம். நிறையா பேர் நிறையா வேண்டுதல் செஞ்சிட்ருந்தாங்க. இந்த கோயிலில் மெயினாக வேண்டுதல் வைக்கிறது வந்து, நமக்கு யாராவது துரோகம் பண்ணாலோ, இல்லை நம்மளது ஏதாவது பொருள் திருட்டு போனாலோ மிளகா அரைச்சி பூசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை பார்க்கல, அது வந்து பின்னாடி சைடு இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படி மிளகா அரைச்சி பூசினோம்னா நமக்கு துரோகம் பண்ணவங்களோ இல்லை நம்ம பொருள் எடுத்தவங்களோ அவங்க உடம்பும் அப்படி எரியும், நமக்கு வந்து அந்த பொருள் சேர்ந்துரும்னு ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொன்னாங்க. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் சரியான மழைங்க. மழைக்காக கடையில் ஒதுங்கினோம், அப்படியே வச்சாச்சு. ஷாப்பிங் போட்டாச்சு. எனக்கு கிளிப்பு பேண்டெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் தம்பிகளுக்கு பொம்மை எல்லாம் வாங்கிட்டு நான் நிறையா வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தேன். மழை வந்து ஸ்பாயில் பண்ணிருச்சு. பரவாயில்லைங்க, நல்ல மழை. இப்படி தான் கடை போட்டிருக்கவங்கெல்லாம் வந்து சமாளிக்கிறாங்கன்னே தெரிலிங்க. வந்தால் செம்ம ஸ்பீடாக வருது மழை. அப்புறம் நாங்கள் கிளம்புறப்போ இந்த 90s மிட்டாய் கடை இருந்துச்சு. விடுவோமா நம்ம, இதெல்லாம் ஸ்கூல் டைமில் பார்த்ததுங்க. அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அந்த குடம் மிட்டாய், புளிப்பு மிட்டாய் எல்லாம். எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நீ என்ன குழந்தையா அப்படின்னு. இல்லை எனக்கு வேணும், என் பசங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறக்காக 2 பேர்த்துக்கும் டேஸ்ட் பண்ணி கொடுத்தேங்க. அவங்களுக்கெல்லாம் டேரி மில்க்கு, கிண்டர் ஜாயின்னு சாப்பிட்டு இது அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் சின்னவர் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. சொன்னேன் இல்லைங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் வர்றப்போ மழை, இந்த வழியாக போகிறப்போ எவ்வளோ ஆசையாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம அப்படியே நான் தான் ஸ்லோவாக போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ரொம்ப இந்த ரோட்டில் போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். இதே மாதிரி ரோடு வந்து இன்னொரு பக்கமும் இருக்குது. அது எங்கேன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அதை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஊரில் வந்து இறங்குனதையுமே நம்ம முருகர் வரவேற்கிறதுக்கு நின்றுட்டு இருந்தார். கோயிலுக்கிட்ட வந்து கார் நிறுத்தணும் முருகருங்க.
அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். எல்லோரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போகிற பக்கமெல்லாம் போயிட்டே இருந்தேன். ஒரு ரெக்கை விழுகாதா அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேங்க. விழுகவே இல்லை. அதே மாதிரி இவருக்கு ஆப்போசிட்டில் 2 பேர் உட்காந்துருந்தாங்க. உங்களுக்கு தெரியுதா? 3 பேர் மொத்தமாக பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது மாற்றிக்கணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். ஏதாவது வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். பாய்.